தரையில் படுத்து புரண்டுக்கிட்டு இருந்தா. திடீர்னு எதிர் சவுத்தில் 2 ஃபோட்டோ அங்கே இருந்தது. அதை பார்த்தா ரெண்டும் தன்னையே பார்க்குற மாதிரி இருந்தது. ஒரு ஃபோட்டோவில் ஏசு, இன்னொரு ஃபோட்டோவில் அம்பேத்கர். ராசாத்தினுடைய சிந்தனை எப்படியே போச்சு. திடீர்னு ஏசு ராசாத்திக்கிட்ட கேட்டார், ஏ புள்ள, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகலையா? ராசாத்தி பதில் சொல்வதற்காக வாயை திறந்த போது அம்பேத்கர் முந்திக்கிட்டார். அவெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டா, போய் என்னத்தை கண்டா? ராசாத்தி இயேசுவினுடைய முகத்தை பார்த்தார். அந்த முகம் சாந்தமாகவும் சிரிப்பாகவும் இருந்தது. இயேசு அம்பேத்கரை பார்த்து கேட்டார், அவளை தானே நான் கேட்டேன், உனக்கு என்ன அவ்வளோ பதட்டம்? நீ அவ்வளோ பதட்டப்படுற? காலையில் இவ்வளோ பதட்டப்படாத, காலையில் உடம்புக்கு ஆகாது. இயேசு அம்பேத்கர்கிட்ட சொல்கிறாரு. அம்பேத்கர் அதுக்கு முன்னாடி ஃபோட்டோவை பார்க்கும்போது இயேசுவின் முகம் சிரிப்பாகவும் சாந்தமாகவும் இருந்தார். அம்பேத்கர் முகம் முழிச்சிட்டு இருந்தது அப்படின்றார். அப்படி சொல்லும் பொழுது அம்பேத்கர் சொல்கிறார், எனக்கு எல்லா நேரமும் ஒன்று தான், எல்லா நாளும் ஒன்று தான், எல்லா வருஷமும் ஒன்று தான். எனக்கு இருக்கிற இதுவெல்லாம் ஏன் மனுஷங்களை சமமாக என்னைக்கு பார்ப்பாங்களோ அன்றைக்கி தான் உண்மையான ஒரு நாள். அது வரைக்கும் எனக்கு கோபமாக, அது வரைக்கும் நான் படபடப்பாக தான் இருப்பேன், பதஷ்டமாக தான் இருப்பேன், கோபமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாரு. எனக்கு அவர் முகத்தை பார்க்கறதுக்கு பயமாக இருந்தது. எங்கே கண்ணாடி நொறுங்கிடுமோன்னு பயம். நான் அவரை பார்க்கவே இல்லை. இவங்க திரும்பி இயேசுவோட முகத்தை பார்த்தேன். அப்போவும் அந்த முகத்தில் சாந்தம் தான் இருந்தது, சிரிப்பு தான் இருந்தது. ஆமாம், இயேசுக்கு அம்பேத்கர் மாதிரி கண்ணாடி படம் ரொம்ப நல்லா இருக்கும்ல. நான் ஒருத்தி, அவங்க சொல்கிறாங்க, நான் ஒருத்தி. இயேசுவோட காலத்துலலாம் ஏதுக்கா மூக்கு கண்ணாடி? அவரு தான் கடவுளாச்சு. கண்ணுக்கு எதனா கோளாறு வந்தா அவரே கண்ணு மேலே வச்சு சுகப்படுத்திக்க மாட்டாரா? அவர் தான் கடவுளாச்சு. நான் ஒரு கிரிக்கி அவருக்கு கண்ணாடி எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். இயேசுவை பார்த்தேன். அவர் முகம் அப்போதும் சாந்தமாக இருந்தது. அம்பேத்கரை பார்த்தேன். அவர் முறைத்து கொண்டிருந்தார். இயேசு சொல்றாரு, ஹலோ மிஸ்டர் அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர். அவர் சொல்றாரு, இயேசு ஹலோ மிஸ்டர் அம்பேத்கர். இருங்க ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். ஏன் ஆதங்கமும் அதான். நான் மட்டும் நான் சும்மாவா இருந்தேன்? நானும் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசினேன். எவ்வளோ சொன்னேன், எவ்வளோ செஞ்சேன். என் பேச்சை எவன் தான் கேட்டான்? கடைசியா என்னையே எடுத்துமே சிலுவையில் அரைஞ்சு என்னைய கொண்டுட்டானுங்க. இயேசு சொல்றாரு, இவங்களுக்கு 2 போட்டோவே பார்த்தா கண்ணாடி நொறுங்கிடு போனது. 2 பேரையும் பார்க்கல ராசாத்தி. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தது. மூவரையும் எதையும் பேசிக்கொள்ளவில்லை. ராசாஜி தான் மெதுவாக ஆரம்பித்தார். இப்போ 2 பேரும் தான் எங்கள் விடுதலைக்காக தான் பேசுறீங்க. இப்போ என்ன, இப்போ எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க 2 பேரும்? இயேசு சொல்றாரு, இந்த பார், நாங்க சண்டை போட்டுப்போ கூடிப்போம். ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சண்டை போட்டோம், அப்புறம் கூடிப்போம். நீ முதல்ல போய் உன் சமூகத்தை பாரு. எத்தனை ஜாதிங்க, எத்தனை கட்சிங்க, எத்தனை சங்குங்க, எத்தனை கொடிங்க, எத்தனை கோஷங்க, எவ்வளோ கலவரங்க. சே 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 முதல்ல அத்தை போய் பாரு. யார்? இயேசு. அம்பேத்கர் சொல்றாரு, நான் பிறந்த நாளுன்னு வரக்கூடாது, செத்த நாளுன்னு வரக்கூடாது. அவன் மாலையை தூக்கி
வந்துடுறான், கழுத்து ஃபுல்லா போடுறான், கத்தி கத்தி பேசுறான், அப்புறம் அம்போன்னு விட்டுட்டு போயிடுறான். எனக்கு முடிய பிச்சுக்கலாம் போல இருக்குது. அம்பேத்கர் இயேசு சொல்றாரு, ஒரு நியாயமானவா முடிய பிச்சுக்கிறதுக்கு எங்க அங்க முடி இருக்குது? இயேசு தன்னுடைய நீண்ட கூந்தலை ஒரு உதறி உதறி கொண்டு சொன்னார். அதை சொல்லிட்டு சண்டை மூட்டி விட்டுட்டாங்க ராஜாத்தி. 2 பேரும் ஒன்னா ஒரே திசையை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப இயேசு தெற்கு திசையை பார்த்து இருக்கிறாரு, இவரு வடக்கு திசையை பார்த்து இருக்கிறாரு. இவங்களுக்கு கண்ணாடி, ராஜாத்திக்கு எங்க 2 கண்ணாடியும் உடஞ்சி கீழே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு